ஹாப்பி மார்னிங் ஆல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பேக்ரவுண்ட் வாய்ஸ் நான் கட் பண்ணவும் இல்லை, வால்யூம் குறைக்கவும் கிடையாது. நான் வீடியோ எடிட் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லா வீடியோஸும் மர்ச் பண்ணி பார்க்குறப்போ பின்னாடி வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. கரெக்டாக அந்த காலையில் டைமில் பறவைகளோட சத்தம், மயிலோட சத்தம், இந்த பசங்க பேசிக்கிறது, நாங்கள் நடக்கிறது, அந்த நேச்சர் சவுண்டு, ஒரிஜினல் நேச்சர் சவுண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் அப்படியே இருந்துச்சு. ஸோ வாய்ஸ் ஓவர் கூட கொடுக்க வேண்டாம், இந்த மியூசிக்கோட இந்த பேக்ரவுண்ட் வாய்ஸோட ஒரு இளையராஜா சாங் போட்டு விட்டோம் அப்படின்னாவே ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. இருந்தாலும் இதையெல்லாம் சொல்லணும்ல, அதுக்காக தான் இந்த வாய்ஸ் ஓவர் நான் கொடுத்துட்டு இருந்தேன். காலையிலேயே முருங்கைக்காய் பொறிக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். அப்பா மட்டும்தான் போகிறதா இருந்துச்சு. சரி எல்லாரும் போய் கடகடன்னு பொறிச்சோம் அப்படின்னா சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும், அடுத்த வேலை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நாங்களுமே கிளம்பிட்டோம். அதுக்கு தர்ணேஷ் சொல்கிறது, நீங்கள் மெயினாக வீடியோ எடுக்கிறதுக்கு தானே வர்றீங்க, பொறிக்கிறதுக்கெலாம் வரமாட்டீங்க தானே அப்படின்னா, அதுவும் கூட ஒரு ரீசன் தான். சரி வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணமும் இருந்துச்சு. முருங்கைக்காய் ஒடிக்கிறதுக்கும் பழக தேவையில்லை, சீக்கிரம் உரிச்சிக்கலாம். சில வேலைகளை பழகணும் நமக்கு தெரியாது, இது அப்படி இல்லை. அதனால் எல்லாருமே சீக்கிரம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வேகமாக வந்துட்டோம். கருமுருங்கை ஒரு சைட் போட்டிருந்தோம், செடி முருங்கை ஒரு சைட் போட்டிருந்தோம். எப்பவும் கருமுருங்கை தான் இருக்கிறத விட கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். அதை விட ஒரு 2 ரூபா 3 ரூபா, செடி முருங்கை கம்மியாக இருக்கும். நாங்கள் இது பொறிச்ச அன்னைக்கு கருமுருங்கை 22 ரூபாயோ 23 ரூபாயோ கிலோ, அந்த ரேஞ்சுக்கு ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்டில் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ எந்த ரேட்டுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியல. செடி முருங்கை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் காய் பிடிக்குது. உரமெல்லாம் போட்டு எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா பிஞ்சு மட்டும் விட்டுருந்துச்சு. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் காய் பிடிச்சி காய் பொறிக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த பசங்க அடிக்கடி சண்டை கட்டிக்கிட்டாங்க. இந்த ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே ரொம்ப சண்டை கட்டிக்கிறது. அதுக்கப்புறம் முருங்கை தலை, முருங்கை பிஞ்சு, இதையெல்லாம் சொல்ல கேட்காம பொறிச்சு சாப்பாடாக்கி விளையாடுறது, இந்த மாதிரி அவங்க ஒரு உலகத்துக்கு போயிட்டாங்க நல்லா விளையாண்டுட்டு. இதை பார்க்குறப்ப கூட நான் சொல்லிட்டு இருந்தேன், நான் ஒரே பொண்ணு, அப்போ எனக்கு விளையாடுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன் அம்மா அப்பா தோட்டத்தில் வேலை செய்கிறப்போ ஒரு வாய்க்கால நிழல் உட்கார வச்சுட்டு போய் வேலை செய்வாங்க. அப்போ ஒரு பறவை கத்தும், அது கத்துறதை கேட்டுட்டு குடுகுடுன்னு ஓடி போய் நான் சொல்லுவேன், அந்த தம்பி என்னை விளையாடுறதுக்கு கூப்பிட்றான், நான் போயிட்டு வரேன், அவன் தான் என்னோட தம்பி அப்படின்னு சொல்லுவேன். இப்போ வரைக்கும் எனக்கு அது நல்லா ஞாபகம் இருக்குது. ரொம்ப நாளாக நான் அப்படிதான் யோசிச்சுட்டு இருப்பேன், அவன் தான் என்னோட தம்பி அப்படின்ட்டு ஒரு பறவை. அது பார்த்தது கிடையாது, அது ஒரு சவுண்ட் மட்டும் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், அதை சொல்லுவேன். இந்த ஒரே பொண்ணு ஒரே பையன் இருக்க வீட்டில் நிறைய பேர் இமேஜின்லேயே ஒரு கேரக்டரை உருவாக்கி வச்சுருப்போம். ஒரு அண்ணனாவோ, ஒரு தங்கச்சி, ஒரு அக்கா, அந்த மாதிரி ஒரு இமேஜின் ஒரு கேரக்டர் உருவாக்கி வச்சு அது கூட பேசிகிட்டு இருப்போம். ரொம்ப நாளாக நான் அதை பண்ணிட்டு தான் இருந்தேன். என்ன மாதிரிலாம் யார் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். அந்த ஒரே பொண்ணு ஒரே பையன் இருக்கிறப்போ சில டைம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லா பாசமும் நமக்கு கிடைக்குது, எல்லாமே நம்மளை ரொம்ப கேர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். சில டைம் ரொம்ப கமிட்மெண்ட் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், நம்மளை பேம்பர் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு சப்போர்ட்டிவ் கால் இல்லாத மாதிரி இருக்கும். உரிமையாக எனக்கு இதை பண்ணி கொடு அப்படின்ட்டு யாருக்கிட்டையும் கேட்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். அது நிறைய டைம் நான் யோசிச்சிருக்கேன். என்ன மாதிரியே நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க அப்படிங்கிறது தெரியும். என்ன பண்ணுறது, நம்ம தான் எல்லாம் ஃபேஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் ஒரு வேறு வீடியோவில் பார்க்கலாம்.